என் பேர் சோமசுந்தரம். நான் சென்னை டிஎன்எம்எஸ்சி கேகே நகர் வேற ஹவுஸில் பேக்கராக ஒர்க் பண்ணுறேன். வந்து சென்னை எலக்ட்ரிஷியன். இதில் வந்து கேரக்டர் போட்டு நான் பாக்ஸில் அடித்து பாக்ஸில் 3,000 2,000 அதுக்கு வண்டி வச்சு வண்டியில் வந்து சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம்னா ஆயில் லீக் ஆகுது, அப் பண்ணும்போதும் டவுன் பண்ணும்போதும். அதேமாதிரி இந்த வண்டியில் 1000 கிலோ வரைக்கும் தூக்கலான்னு போட்டுருக்கு. 650 700 வச்சாலே வண்டி ரொம்ப வெயிட் தூக்காமல் நிற்குது. அப்புறம் வந்து ஹைட்ரால் ஓவர் அந்த ஹைட்டு போனதுன்னா அப்படியே பெண்ட் ஆன மாதிரி காட்டுது. பேட்டரியில் வந்து ஒரு ரேட்டி சார்ஜ் போட்டோடனே ஃபுல்லாக காட்டுது. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக ட்ரை ஆன மாதிரி இருக்குது. சரி கம்மியாக இருக்குன்னு நம்ம சார்ஜர் போட போனால் உடனே ஃபுல்லுன்னு காட்டுது. மறுபடியும் சரி ஃபுல்லாகிடுச்சுன்ட்டு எடுத்துகிட்டு பார்த்தா ஃபுல்லாக ட்ரை காட்டுது. சரி சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் ஃபுல்லாக காட்டுது. ஒரு சில வீட்டு கம்மியாக டிஸ்பிளேல தான் ப்ராப்ளம். இது வந்து சர்வீஸ் முடிஞ்சு ஒரு 3 மாதம் வரைக்கும் ஓட்டலாம். 25 நாள் இது 25-30 நாளுக்குள்ளவே ப்ராப்ளம் மறுபடியும் ஓவர் வெயிட் வச்சு அது ஏற மாட்டேங்குது. ஏறாததுனால எங்களால் 3,000 ஏற்ற முடியல. சப்போஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றினாலும் அதை திருப்பி இறக்கவும் முடியல. அப்படின்னா அதனாலே நாங்கள் ஐட்டத்தெல்லாம் கீழே தான் வச்சுருக்கோம். கீழே வச்சதுனால எங்களுக்கு இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் தெரியும். கேஷ் இருந்ததுன்னா இந்த ஐட்டத்துக்கு தெளிவாக தெரியும். இப்போ எங்களுக்கு வந்து அதெல்லாம் முடிஞ்சு கீழே வச்சிருக்கிற ஐட்டத்தை எங்களால் கரெக்டாக வண்டியில் ஏற்ற முடியல. அதனாலே டைமிங் அதிகமாக. ப்ராஜெக்ட்லாம் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் எஸ்ஐ இன்ஜினியரிங் வந்து வந்தாங்க. வந்துட்டு டிவைஸ் ஒன்று செட் பண்ணாங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு 4-5வது நாளாக வந்தாங்க. வந்து என்னென்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதில் எல்லாம் சரி பண்ணாங்க. இப்போது கேட்டர் மேலே கூட கரெக்டாக போகுது. 3,000 வரைக்கும் எங்களால் ஐடி கரெக்டாக வைக்க முடியுது. ஹைட் ரேட்டும் கம்மியாகிடுச்சு. ஆயில் லீக்கேஜ் எல்லாம் நின்றுச்சு. இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. இன்னும் ப்ராப்ளம் லோரும் அதேமாரி எல்லாம் ஏற்ற முடியும். முதல்ல ஒரு 600 அவ்வளோ ஏற்ற முடியும். நிறைய ஏற்ற முடியும். 3,000 பேருக்கு
போகாமல் இருக்கும். அப்படியே பெண்ட் ஆகும். இப்போ பரவாயில்ல. என் பேர் வளர்மதி. நான் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் டிஸ்ட்ரிக்ட் கேகே இன்சார்ஜ் இருக்கேன். இப்போ எங்களுக்கு மெடிசன் இங்கேருந்து ஒரு 10 ஹாஸ்பிட்டல்ஸ் சர்வீஸ் ஆகுது. நிறைய மெடிசன் வந்து இறக்கும். எல்லாமே நாங்கள் டேப்லெட் போட்டு மேலே எடுத்து கொடுப்போம். அதுக்கு ட்ராலியும் ஸ்டாக்கும் எங்களுக்கு ரொம்ப யூஸ். ஹெட் ஆஃபீஸ் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ட்ராலி ஒரு 8 ஸ்டாக்கர் ஒரு கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட ஒரு 2-3 ஸ்டாக்கர் வந்து அதை வச்சு தான் நாங்கள் லிஃப்ட் பண்ணி மெடிசனை எடுத்து போவோம் பேக்கர்ஸு. அதில் 2 ட்ராலி கூட இப்போது சர்வீஸ் இல்லாமல் ஒதுக்கி வச்சிட்டோம், ஒர்க் ஆகல. இப்போ இந்த விசை இன்ஜினியரிங் வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்துருக்காங்க, வந்து அதை எல்லாத்தையுமே சர்வீஸ் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் அந்த 2 நாங்கள் ஒதுக்கி வச்சுருந்தே சர்வீஸ் பண்ணி பசங்க அதில் தான் எடுத்து எடுத்து வச்சுருக்காங்க. அதனால தேங்க்ஸ் டு விசை இன்ஜினியரிங்.